வெல்கம் டு திங்க் பிஃபோர். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புதிய பாடப்புத்தகத்திலிருந்து வரலாற்று பாடப்பகுதியில் உள்ள முதல் பாடமான வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் பாடத்தலைப்பில் உள்ள புத்தக வினாக்கள் மற்றும் விடைகள் பார்க்க போகிறோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு 1 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. புக்குக்கு பின்னாடி இருக்க 1 மார்க்ஸ்லாம் படிச்சுட்டு போங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆன்சர் பஞ்சாப். ஆன்சர்லாம் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். செகண்ட் கொஸ்டின், ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆன்சர் மத்திய ஆசியா. மூன்றாவது கொஸ்டின், நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் உபநிடதம். நான்காவது கொஸ்டின், வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6 விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது. அடுத்து கூற்று காரணம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த கூற்று காரணம் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூற்று, வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. இதற்கான காரணம் சொல்லியிருக்காங்க. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே சுருதிகளாகும். இதற்கான ஆன்சர் கூற்றும் காரணமும் சரியானவை. அதாவது இந்த மேலே சொன்ன கூற்றும் காரணம் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆ. அடுத்து செகண்ட் ஒன், தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். கூற்று 2, இரும்பு ஊர்க்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுகளும் சரியானவை. ஆன்சர் இ. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். தீபகற்ப இந்தியாவிலிருந்து எந்த நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோம். அப்புறம் இதே கொஸ்டினை இன்னொரு டைப்பை எப்படி மேக் பண்ணுங்க பாருங்கள். தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆன்சர் கொடுத்துட்டு தங்கம், வெள்ளி, எஃகு, குதிரை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் எஃகை சூஸ் பண்ணிக்கோங்க. எஃகு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின் இதுலேருந்து மேக் பண்ணுற பாருங்கள். தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது எந்த துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வந்து வரி விதிச்சிருக்காங்க. இதை யார் குறிப்பிடுகிறார்? 4வது கொஸ்டின். இதுலேருந்து பாருங்கள் 4 கொஸ்டின் மேக் பண்ணலாம். இதை யார் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். அடுத்து கூற்று 2ல் பாருங்கள். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எந்த இடத்தில் கிடைத்துள்ளன? தூத்துக்குடி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கேட்க சான்ஸ் இருக்குது. சில ஊர்கள் கொடுத்தாங்க, பையம்பள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா பையம்பள்ளி தான் ஆன்சர். அந்த பையம்பள்ளியில் என்ன சான்றுகள் கிடைத்துள்ளன? இதிலே 2வது கொஸ்டின். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. தங்கத்திற்கான சான்றுகள் கிடைத்திருக்கனா, இல்லை வெள்ளி உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன, அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த 2வது கொஸ்டின்லேருந்து இதிலேருந்து 6 கொஸ்டின்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ புரிஞ்சு படிங்க. 3வது கொஸ்டின், வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. ஆன்சர் ஆ. அப்போ சரியானது எது? இதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் நான் மேக் பண்ணுற பாருங்க. வேதகால சமூகம் தொடர்பான கீழே உள்ள கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம். இது சரியானது. தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான். இதுவும் சரியான விடை. உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. இது சரியான விடை. தவறானதுன்னு மட்டும் கேட்டாங்கன்னா குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. இது தவறான விடை. நான்காவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஏறுவரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? ஆன்சர் ஆ. குலா, கிராமா, விஸ், ஜனா, ராஷ்டிரா. அடுத்து நிரப்புகளை முதல் கொஸ்டின், வேத பண்பாடு டேஷ் இயல்பை கொண்டிருந்தது. ஆன்சர் நான் சொல்கிறேன். வேத பண்பாடு இரத்த உறவு இயல்பை கொண்டிருந்தது. இரத்த உறவுன்றது ஆன்சர். புக்கு வச்சுருக்கவங்க புக்கில் நோட் பண்ணி ஆன்சரை குறித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். செகண்ட் கொஸ்டின், வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஷ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. ஆன்சர் பாலி. இந்த பாலி என்ற வரி வசூல் வந்து வேத காலத்தில் மக்களிடமிருந்து வரி விதிச்சிருக்காங்க. இந்த பாலினா என்ன சொல்லிடுறேன். இது ஒரு வரியாகும். ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும்.
இந்த பாலி என்ற வரி வந்து எத்தனை பங்கு செலுத்தினாங்க அப்படின்னா 1/6. மூன்றாவது கொஸ்டின், டேஸ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். ஆன்சர் குருகுல கல்வி. குருகுல கல்வி முறை தான் பண்டைய கால கல்வி கற்கும் முறை. நான்காவது கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது போட்டித் தேர்வுகளில். ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் தூத்துக்குடி. அடுத்து சரியா தவற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. இது சரி. ரெண்டாவது கொஸ்டின், நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும். ஆன்சர் சரி. மூன்றாவது, படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார். இது தவறான விடை. இராணுவ படைத்தளபதி வந்து சேனானின்னு அழைக்கப்பட்டாங்க. படைத்தளபதி வந்து பிராக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சேனானி. கிராமணி வந்து கிராமங்களின் தலைவர் தான் கிராமணி என அழைக்கப்பட்டார். நான்காவது கொஸ்டின், கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பியல்புகள் ஆகும். இது சரியானது. 5, பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் எங்கே கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா பையம்பள்ளின்னு சொல்லி ஆன்சர் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதவே சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இதுவும் சரி. அடுத்து பொறுத்துக. கீழடி ஆன்சர் பகடை. பொருந்தல் கொழுமுனைகள். கொடுமணல் சுழல் அச்சுகள். ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். ஆதிச்சநல்லூரில் என்ன கிடைத்தன அப்படின்னு கேட்டாங்கன்னா தங்க ஆபரணங்கள் கிடைத்தன. கீழடியில் வந்து பகடை, பொருந்தலில் வந்து கொழுமுனைகள், கொடுமணலில் சுழல் அச்சுக்கள். ஆன்சர் இ அப்படியே இருக்குது. 1, 2, 3, 4. அடுத்து இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. இது நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ரிக், யஜூர், சாம, அதர்வன. ரிக் வேதம், யசூர் வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். அடுத்து பெருங்கற்காலம், கருத்திட்டைகள் இதெல்லாம் புக்லேயே இருக்கும். முதுமக்கள் தாளிகள். பாருங்கள், முதுமக்கள் தாளிகள் என்பது இறந்தவர்களை புதைப்பதற்கான பெரிய மண்பாண்டங்கள். இதுதான் முதுமக்கள் தாளிகள்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், வேத காலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களின் பெயர்களை கூறுக. நாணயங்களின் பெயர்கள் வந்து தங்க நாணயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நிஸ்கா, சத்மனா, இந்த 2 நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க. தங்க நாணயங்கள் நிஸ்கா, சத்மனா. வெள்ளி நாணயங்கள் கிருஷ்ணால அப்படின்ற வெள்ளி நாணயங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து 7வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்களின் பெயர்களை குறிப்பிடுக. நினைவு சின்னங்களின் பெயர்கள் வந்து சொல்கிறேன். முதுமக்கள் தாளிகள், கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுக்கற்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்களின் பெயர்களை வந்து இப்போ நான் சொன்னது. முதுமக்கள் தாளிகள், கற்திட்டைகள், நினைவு கற்கள், நடுக்கற்கள். ஸோ இந்த வீடியோவை இறுதி வரையும் பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வரலாறு பாடத்தில் இதற்கு அடுத்த பாடத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இறுதி வரையும் பார்த்தவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. இந்த புதிய பாடப்புத்தகமான 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வரலாற்றுக்கு அடுத்தடுத்த பாடங்கள், இது வந்து முதல் பாடம். இதற்கு அடுத்தடுத்த பாடங்களுக்கான 1 மார்க் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பிளேலிஸ்ட்டாக கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி டேட்டு 1 ஏப்ரல் 2019. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த வீடியோ யாராவது இறுதி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் இருந்ததுன்னா இதற்கு அடுத்த பாடங்களுக்கான 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.